அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் விஜய் அவர்கள் தனித்து விடப்பட்டாரா அல்லது தனித்து சாதிப்பாரா என்பதை விவாதிக்கலாம். தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமாய் ஜொலித்துக் கொண்டிருக்கும் போதே சினிமாவுக்கு முழுக்கு போட்டுவிட்டு அதிரடியாய் அரசியல் கட்சியை ஆரம்பித்து கடந்த ஒரு வருடமாக அவர் பாணியில் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். எடுத்த எடுப்பிலேயே எங்களுடன் வருபவர்களுக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என பிள்ளையார் சுழி போட்டு அதிகார பகிர்வு என்ற நெருப்பை பற்ற வைத்தார். அது இரு பெரும் திராவிட கட்சிகளுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. கடந்த 50 ஆண்டுகளாக கூட்டணி தயவுடன் மாறி மாறி ஆட்சி அமைத்தாலும் சிறு அதிகார பகிர்வை கூட கொடுக்காமல், ஏன் அரை பற்றி பேசக்கூட விடாமல் பத்திரமாய் பாதுகாத்தனர். எடுத்த எடுப்பிலேயே மெயின் ஸ்விட்சில் கை வைத்தார். அது பலருக்கும் ஷாக் கொடுத்தது. விஜய் அவர்கள் பற்ற வைத்த நெருப்பு இன்று பெரிய கட்சிகள் முதல் சிறு லெட்டர் பேட் கட்சி வரை கூட்டணி ஆட்சியை பற்றி பேச வைத்தது. இது அவரது முதல் வெற்றியாக பார்க்கப்பட்டது. இதனால் கண்டிப்பாக இவர் திராவிட கட்சிகளுக்கு ஈடாக கூட்டணி அமைப்பார் என்ற பிம்பம் உருவாக்கப்பட்டது. கட்சி ஆரம்பித்த போதே இவரும் நாம் தமிழர் கட்சியின் சீமானும் இணைந்து திராவிட கட்சிகளை ஓட விடுவார்கள் என்றெல்லாம் பேசப்பட்டது. கட்சி ஆரம்பிக்கும் முன்னரே திரைமறைவில் விஜயும் சீமானும் கூட்டணியை பேசி முடித்து விட்டார்கள் என்ற பேச்சு எழுந்தது. ஆனால் யாரும் எதிர்பார்க்காதவாறு சீமான் விஜயையும் அவரது கட்சியையும் மிக கடுமையாக விமர்சித்தார். அதற்கு முக்கிய காரணமாக சீமான் தலைமையை விஜய் ஏற்கவில்லை என்பதாலும் நாம் தமிழர் தம்பிகள் கொத்து கொத்தாக தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்ததால் தனது இருப்பை தக்கவைக்க இந்த யுக்தியை சீமான் கையில் எடுத்தார். அது கொஞ்சம் அவருக்கு பயன் தந்தது என்று கூட சொல்லலாம். ஆனால் விஜய் அவர்கள் இதற்கெல்லாம் பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை. தனது பாணியை தொடர்ந்தார். கூட்டணி ஆட்சியை பேசிக்கொண்டே இருந்தார். முதல் சலசலப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஏற்படுத்தியது. ஆதவ் அர்ஜுனா அப்போது விசிகேவில் இருந்தார். திருமாவளவன் ஏன் முதல்வராக கூடாது என ஆரம்பித்தார். இது கட்சிக்குள்ள இருக்கும் டிஎம்கே அபிமானிகளுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. ஏனென்றால் டிஎம்கே தயவில் மீண்டும் எம்எல்ஏ ஆகலாம் என்ற ஆசையிலிருந்த இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு இது டிஎம்கேவுடன் மோதலை ஏற்படுத்தும், அது நமது வெற்றியை பாதிக்கும் என நினைத்தனர். டிஎம்கேவில் இருந்தும் அழுத்தம் கொடுக்கப்பட்டது. இறுதியாக ஆதவ் அர்ஜுனா கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இவர் விசிகே கட்சியை விஜய் உடன் கூட்டணி அமைக்க பார்த்தார். கடைசியில் இவர் டிவிகேவில் இணையுமாறு ஆனது. விஜய் அவர்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி டிஎம்கே கூட்டணியை விட்டு வெளியேறவில்லை. இதற்கு பின்பு ஏடிஎம்கே இவரிடம் பேசியதாகவும் 50 சீட் வரை தருவதாகவும் விஜயகாந்த் போல நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராகலாம் என்று ஆசையை காட்டியது. ஆனால் விஜய் அவர்கள் இதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. சரிபாரி தொகுதி வேண்டுமென்றும் வெற்றி பெற்றால் 2.5 வருடங்கள் நாங்கள் ஆட்சி அமைப்போம், அமைச்சரவையில் முக்கிய இலாக்கா வேண்டும் போன்ற நிபந்தனைகளால் அதிமுக இவரிடம் கூட்டணி பேச்சுவார்த்தையை நிறுத்தியது. இங்குதான் விஜய் அவர்கள் தப்பு கணக்கு போட்டுவிட்டார். ஏனென்றால் அதிமுக விஜய் அவர்களிடம் பேசும்போது பிஜேபியுடன் கூட்டணி இல்லை, எடப்பாடி திரும்ப வருவார் என்று ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்துவிட்டார். இதையெல்லாம் உற்று நோக்கிக் கொண்டிருந்த இந்தியாவின் அரசியல் சாணக்கியர் என்று அழைக்கப்படும் அமித்ஷா ஓரிரு வாரங்களில் மீண்டும் அதிமுகவை என்டிஏவில் கொண்டு வந்தார். இந்த சம்பவம்தான் விஜய் அவர்கள் வாங்கிய பெரிய அடி என்று கூட கூறலாம். ஆந்திராவின் பவன் கல்யாண் போல வந்த வாய்ப்பை தவற விட்டுவிட்டார். இனி இந்த கூட்டணியில் இணைய முடியாது, கொள்கை எதிரி பிஜேபி என முழக்கமிட்ட பின் இங்கேயும் கூட்டணி அமைக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. இவருடன் செங்கோட்டையன் இணைந்த பிறகு பிற கட்சியிடம் கூட்டணி பேச ஒரு குழு அமைக்கப்பட்டது. இனியாவது கூட்டணி விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் என்று தொண்டர்கள் எதிர்பார்த்தனர். ஆனால் ஒரு முன்னேற்றமும் இல்லை. அன்புமணி டிவிகேவுடன் கூட்டணி அமைப்பார் என்ற பேச்சு எழுந்தது. ஆனால் அவரும் சில தினங்களுக்கு முன் என்டிஏவில் இணைந்தார். பாமக வந்திருந்தால் கூட வட மாவட்டங்களில் பலமாக இருந்திருக்கும். இதனால் வடமண்டலத்தில் என்டிஏவின் கை ஓங்கியுள்ளது. டிடிவி மற்றும் ஓபிஎஸ் இங்கு வருகிறார்கள் என்று செங்கோட்டையன் அவர்கள் தொடர்ச்சியாக கூறி வந்தார். ஆனால் டிடிவி அவர்களையும் அமித்ஷா சமாதானம் செய்துவிட்டார் என்றும் 7 தொகுதிக்கு ஓகே சொல்லிவிட்டார் என்று செய்திகள் வருகிறது. இது உண்மையானால் தென் மாவட்டங்களிலும் என்டிஏவின் கை ஓங்குகிறது. இப்படி கூட்டணி விஷயத்தில் கவனக்குறைவாக விஜய் அவர்களும் அவரை சார்ந்த முக்கிய தலைவர்களும் இருந்துவிட்டனர். சற்று கவனமாக இருந்திருந்தால் இந்நேரம்
சில முக்கிய கட்சிகளை கூட்டணியில் இணைந்திருக்கலாம். கடைசி ஆப்ஷனாக காங்கிரஸ் ஒன்றுதான் இருக்கிறது. காங்கிரஸில் ஒரு சாரர் டிஎம்கே என்றும் மற்றொரு சாரர் விஜய் என்றும் குரல் எழுப்புகின்றனர். ஆனால் வெற்றி கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியே வருமா என்பது சந்தேகமே. டிஎம்கேவிடம் பேரத்தை அதிகப்படுத்தவே இந்த விஜய் பாசமெல்லாம் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். இப்படி கூட்டணிக்கு எந்த கட்சியும் வராததால் விஜய் தனித்து விடப்பட்டாரா என அவரது ஆதரவாளர்கள் சோகமாய் உள்ளனர். இப்படி கூட்டணி விஷயம் சொதப்பினாலும் விஜய் அவர்களுக்கு மக்களிடையே செல்வாக்கு கூடிக்கொண்டுதான் இருக்கிறது. கரூர் சம்பவம் நடந்தபோது தமிழக வெற்றிக் கழகம் அவ்வளவுதான், மீண்டும் சினிமா பக்கமே செல்வார் என்ற விமர்சனங்களை மீறி அவரது நண்பா நண்பிகள் கட்சியை தாங்கி பிடித்து வருகின்றனர். இதுதான் தற்போது விஜய் அவர்களுக்கு பெரிய பலம். முதல் முறை வாக்காளர்கள், பெண் வாக்காளர்கள், இளைஞர் வாக்குகள் பெரும்பாலும் விஜய் அவர்களை விரும்புகின்றனர். இவர்களின் வாக்குதான் வெற்றியை தீர்மானிக்கக்கூடியது. இதை பயன்படுத்தி விஜய் அவர்கள் தனித்து சாதிக்க முயற்சி செய்ய வேண்டும். இனியாவது ஜனநாயகன் படத்தில் கவனம் செலுத்தாமல் தனக்காக அன்பு செலுத்தும் ரசிகர்களுக்காகவும் மக்களுக்காகவும் தீவிர அரசியல் செய்ய வேண்டும். வேட்பாளர் தேர்வு, தேர்தல் அறிக்கை, பிரச்சார சுற்றுப்பயணம் என விஜய் அவர்கள் வேகமா ஓட வேண்டும். வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பது மக்களின் எண்ணமாக உள்ளது. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. மீண்டும் மற்றொரு வீடியோ பதிவில் முக்கிய அரசியல் நிகழ்வை விவாதிக்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.